சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. நேரலையில் இந்த ஹோப் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 12 மணி நேரம் முழங்கால் ஜெப யுத்த ப்ரேயரில் ஹோப் டிவி மூலமாகவும் இணையதளங்களில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் வட்டக்கோயில் சிஎஸ்ஆர் எபனேசர் ஆலயத்தின் சார்பாக உங்கள் எல்லோரும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லோரும் இணைந்து ஒரு 2 பாடல்களை பாடி ஆண்டவர் ஆராதித்து மறுபடியும் ஜெப வேலைக்குள் நம்ம போக போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு மாறாதுங்கிற பாடலை என்னோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சேர்ந்து பாடலாம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுங்க வாய்களை திறந்து. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம்
மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். யெகோவா ரப்பா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த மெய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். விலகி போனாலும், பர்வதங்கள் தேய்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லுங்க, அவர் கிருபையோ அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. பலனோடு இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய சுத்த கிருபை. 2017 வருஷம் இந்த மே மாதம் தான் பார்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு 5 நாளில் உயிர் பெயரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிட்டு. லாஸ்ட் இயர் கொரோனா இருந்துச்சு. டிபி எனக்கு வந்த வியாதி டிபி பேஷண்ட்டுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஆண்டோட கிருபையினால் இந்த செகண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் என்ன ஜீவன் சுகன் பலனோடு வச்சிருக்கிறாங்க. என்னோட வியாதி ஆண்டவர் சுகப்படுத்தினார். 5 நாளில் உயிர் போயிருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். இதெல்லாமே நான் செஞ்ச ஒரு நீதி நிமித்தமாகவோ, நான் ஏதோ நல்லது பண்ணேன், இல்லை எங்களுடைய முன்னோர்கள் நல்லது செஞ்சதுனால நான் இன்னைக்கு ஜீவனோடு கூட இல்லை. பாருங்க, ஆண்டோட சுத்த கிருபை. என்னைக்கோ மறித்து போக வேண்டிய இன்னைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டோட சுத்த கிருபை. இந்த லைவ்ல பார்த்துருக்கிறவங்க ஒருவேளை சுகவீனமா இருப்பீங்க, பலவீனமா இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரால் சுகப்படுத்த முடியுங்கிறத? நீங்க இருக்கிற இடங்கள் ஆண்டவர் நம்பினா மாத்திரம் போதும். ஏன்னா ஆண்டவர் சுகம் நம்முடைய சுதந்திரம். அதை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ளணும். ஒருவேளை நீங்க பலவீனமா இருப்பீங்க அப்படின்னா நீங்க நம்புங்க, ஆண்டவரே என்ன நீங்க சுகப்படுத்துங்கப்பா, என்ன நீங்க சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு கொரோனா வர மாதிரி பயம் இருக்கலாம். ஆண்டவரே என் பயம்லாம் நீங்கிட்ட ஆண்டவரே. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ரஃபா எந்த சுகமானவர். என் கூட சேர்ந்து அந்த லைனை பாடலாமா? யெகோவா ரஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரஃபா எந்த சுகமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் உங்க நாவினால் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். யெகோவா ரஃபா எந்த சுகமானவர், யெகோவா ரூவா எந்த
எந்தன் மேய்ப்பரானவர். வாயினால சொல்லுங்க. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். இன்னும் ஒரு முறை. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். நம்புறவங்க. வலுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், சத்தம் உயர்த்தி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எதை குறிச்சும் நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்க பாருங்க. எதை குறிச்சும் கவலை அவசியம் இல்லை. ஏசப்பா நம்மளை சுகப்படுத்துவாங்க, ஏசப்பா நம்மளை பலப்படுத்துவாங்க. ஒருவேளை நிறைய பேருக்கு ஐயோ மறுபடியும் இந்த செகண்ட் வேவ்ஸ்ல எப்படி நம்ம எக்கனாமிக்கல் ரீதியாக எப்படி நம்ம மூவ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம ஃபேமிலி ரன் பண்ண போகிறோம், நிறைய பேருக்கு நிறைய கவலைகள் இருக்கலாம். எதை குறித்து கவலைப்படணும் அவசியமே கிடையாது. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. அவருடைய கிருபை பெரியது. அவர் நம்மளை நடத்துவார். நம்முடைய பலவீனங்களில் அவருடைய கிருபை நம்மளை தாங்கும். அவர் நம்மளை உயர்த்துவார், நம்மளை ஆதரிப்பார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளை கனப்படுத்துவார். எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். இன்னும் ஒரு பாடலை கூட என் கூட சேர்ந்து நீங்க பாடலாம். கிருபை இது, தேவ கிருபை இது. இம்மட்டும் ஆண்டவர் நம்மளை நடத்திருக்கிறார். போன கொரோனா சீசன்ல இருந்து இந்த செகண்ட் சீசன் ஆண்டவர் இன்ன வரைக்கும் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். நிறைய நல்லவர்கள் மரித்து போய்விட்டாங்க, ஆனால் நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் ஏசப்பா பாதுகாத்திருக்கிறாங்க. எல்லாரோட சுத்த கிருபை. அதை எண்ணி இந்த பாடலையும் கூட என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடலாம். ஆருயிரன்
கிருபை ஆண்டவரே. இம்மட்டும் எங்களை நடத்துறது உம்முடைய கிருபை, எங்களை வாழ வச்சது உம்முடைய கிருபை. வியாதியும் வேதனையும் வைத்தியராய் வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும். இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெனக்காரும் இல்லை. நம்மளை படைச்ச தெய்வத்தை நோக்கி எல்லாரும் பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை நடத்தினீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை விலக்கி ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை படைச்சவர் நீர் ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை உருவாக்குனது நீர் ஆண்டவரே. இப்போ உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை சுவாமி. இந்த எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் நமக்கு தெரியும், எங்களுடைய காலங்கள் நமக்கு தெரியும் சுவாமி. நீர் பெரியவர், நீர் அற்புதங்கள் செய்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக, எங்க பக்கத்துல இருக்கிறதுக்காக, கர்த்தர் என் வலது பரிசத்துல இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுறதில்லை. என்ன வந்தா என்னங்க, என்ன ஆண்டவரை மிஞ்சி என்ன யாரும். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாம கீழே விழாது. எதை குறிச்சு கவலைன்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு எல்லாரும் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாரை காடல் உயிர் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம்.
எல்லாவற்றையும் படைத்தவர் நீர் ஆண்டவரே. படைத்தவருக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகள் ஆண்டவரே அப்பா இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உங்களை நோக்கி கெஞ்சி ஆண்டவரே படைத்தவர் நோக்கி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. ஆண்டவரே அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் நான் வாசிக்கிறோம் சுவாமி. காயப்படுத்தினது ஆண்டவர் நீங்க இருந்தாலும் ஆண்டவரே அப்ப காயம் கட்டுறதும் ஆண்டவர் ஒரு பக்கம் நீங்க தான் சுவாமி. ஆண்டவரே சப்பா ஆண்டவரே நாங்க ஆண்டவரே கீழே விழுந்தாலும் ஆண்டவரே எங்களை தூக்கி விடுறது நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே மரண பள்ளத்தாக்குல நாங்க ஆண்டவரே அப்பா நாங்க சென்றாலும் சுவாமி ஆண்டவரே அங்க இருந்து ஆண்டவரே எங்களை மேல கொண்டு வருது ஆண்டவரே. அப்ப ஜீவனை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவர். உண்மை நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லா திருச்சபைகளாக ஒரு ஆண்டவரே குடும்பமாக ஆண்டவரே அப்பா நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஆண்டவரை நாங்கள் கெஞ்சிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உங்களை நோக்கி நாங்கள் ஆண்டவரை பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவர் அவர்களை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்தனா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கப்பட அவசியம் இல்லை, தலைகுடிய அவசியம் இல்லை ஆண்டவரே. எங்களை தலை நிமிர செய்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தெய்வமே எமக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை எல்லாம் தெரிந்து கொண்டீங்களே எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டீ மறுபடி பிழைக்க. எஸ் ஃபாதர், நீங்கள் எல்லாரும் உங்களை மகனா தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க, மகளா தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க. தெரிந்து கொண்டீ மறுபடி எஸ் ஃபாதர். ராஜாக்களும் நாங்களே ஐயா சாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே ஐயா சாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே. ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே. ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே. அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஹல்லேலூயா. அன்பு செய்கின்றோம் தகப்பனே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களை குடும்பத்தை நீங்க பாதுகாத்தீங்க. ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இத தொலைக்காட்சி வழியா வலைதளங்கள்ல பார்க்குறவங்க எல்லாரும் கண்களை மூடி, இல்லை கண்ணை திறந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் யாராவது இருந்தாலும் பரவாயில்ல, மனதார மனசுக்குள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவர். இம்மட்டும் எங்களை ஜீவன் சுகம் பலனோடு பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவர். ஒரு நிமிஷம் இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்த போறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக
ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நமக்கு நன்றி ஆண்டவருடைய கிருபையினால நாங்கள் எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே இன்னைக்கும் நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். நமக்கு நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் நம்முடைய கிருபை சுவாமி. எங்க மேல வச்ச அன்பு பெரியதப்பா ஆண்டவர். எங்கள் பிள்ளைகளை எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீதிமானே அப்பா, நீங்க பசியினால வருந்த விடுறதில்லை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவர், சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும் அப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது ஆண்டவரே. ஆண்டவரே, அப்போ ஒரு நன்மையை ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு குறையாமல் ஆண்டவரே எங்க பாதுகாத்தீங்க. நமக்கு நன்றி சுவாமி. இம்மட்டும் நடத்தி வந்த பாதைகளை எண்ணி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரினால் கண்கள் நிறைந்த போது கரத்தினால் துடைத்து அணைத்து கொண்டே, கண்ணீரினால் கண்கள் நிறைந்த போது கரத்தினால் துடைத்து அணைத்து கொண்டே. எத்தனையோ முறை கண்ணீரினால் கண்கள் நிறைந்த போது கரத்தினால் துடைத்து அணைத்து கொண்டே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை சேர்ந்து பாடலாம். ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. சேர்ந்து பாடலாம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கே. நடத்தி வந்த எல்லா பாதைகளை எண்ணி நன்றி செலுத்துகிறோ. நடத்தி வந்த எல்லா பாதைகளை எண்ணி நன்றி செலுத்துகிறோ. ஒரு லைனை சேர்ந்து பாடலாம். நடத்தி வந்த எல்லா பாதைகளை எண்ணி நன்றி செலுத்துகிறே. ஆராதனை 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 உமக்கே. இயேசுவை போல உண்மையாய் நேசிக்க ஒருவரும் இங்கில்லையே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவை போல உண்மையாய் நேசிக்க ஒருவரும் இங்கில்லையே. பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே. சொல்லுங்க, பெயர் சொல்லி. பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே. ஆராதனை 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 உமக்கே. நீங்க சொல்லுங்க. பாமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஆண்டவர்கள் தருகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஆண்டவரே இந்த 12 மணி நேரம் இந்த முழங்கால் யுத்த ஆண்டவரை ஜெபத்தை நீர் நடத்துவீராக அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரை ஜெப குறிப்புகளுக்கு ஆண்டவரை பதில் தருவீராக ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்க ஆண்டவரை நடத்தி தாங்க ஆண்டவர். ஒவ்வொருத்தருக்கும் பலன் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்போ ஆண்டவரே ஒரு
சோர்ந்து போகாம ஆண்டவரே அப்போ இன்னும் உற்சாகமா ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே பலவீன மத்தியில பார்த்து கொண்டிருப்பாங்க ஆண்டவரே, சோர்வோடு பார்த்து கொண்டிருப்பாங்க ஆண்டவரே, டிப்ரெஷன்ல இருப்பாங்க ஆண்டவரே, கவலையோடு கூட இருப்பாங்க சுவாமி ஆண்டவர். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அப்ப எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே எல்லாரும் நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே, தைரியப்படுத்துவீராக சுவாமி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களோடு இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனை சமூகத்தை பிரியமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. தொடர்ந்து நம்ம எல்லாரும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஒரு சில நிமிடங்கள் நாம் ஒருமனப்பட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இயேசுப்பா நம்மத்தில் அசிவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஜெயத்தின் கொடுக்கும்படியாக, அற்புதங்களை செய்யும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக அவர் நம்மத்தில் அசிவாடி கொண்டிருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். நம்முடைய தகப்பன் பெரியவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் மகிமையின் தேவன். தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சில நிமிடங்கள் நாங்கள் ஜெபிக்க போகிறோம் அப்பா, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க போகிற ஆண்டவரே. அப்பா, அந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் எங்கள் தேசத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த நோய் முற்றிலும் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் நாங்கள் நிரப்பும் ஆண்டவரே. ஒரு ஜெபாவி எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு ஜெபாவி எங்களுக்கு ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம். ஒரு நிமிடம் எல்லாரும் இணைந்து ஆண்டவரை துதிப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மத்திலே ஆளுகை செய்யும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே ஆளுகை செய்யும்படியாக நாம் இணைந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒருமனப்படுவோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார், பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்களுடைய பாவத்தை மன்னித்து தேசத்திலே சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் அசிவாடி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, யோசுவா ஜனங்களை பார்த்து உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைய தினத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த நாள் ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இணைந்து ஜெபம் பண்ணுவோம். முதலாவது நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். தேசத்தில் பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்குது. நம்முடைய தேசத்தில் சுத்திகரிப்பு உண்டாகும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை சுத்திகரிங்க சொல்லுங்க. எங்கள் தேசத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் பாவங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் பெருகிக் கொண்டே இருக்குது ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்கப்பா, எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்கப்பா, எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்க. இயேசுபாட்ட கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க. இயேசுவே, எங்க தேசத்துக்கு மனம் இறங்கும் அப்பா, எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. இயேசுவே, எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்கப்பா, எங்களுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்க கழுவுங்க ஆண்டவரே. கேளுங்க, இணைந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில கர்த்தர் நம்முடைய தேசத்துல பெரிய காரியங்கள் செய்வார். ஒரு சுத்திகரிப்பு நம்முடைய தேசத்தில் உண்டாகும்படியாக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை சுத்திகரிங்கப்பா, எங்க தேசத்தை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்க தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. எங்க தேசத்தை அழிவின் பாதையிலே சென்று கொண்டே இருக்குது ஆண்டவரே. எங்க தேசத்துல ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே. அக்கிரமத்தை மன்னிங்க ஆண்டவரே, பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கலாமா? இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். Thank you Lord. அன்பின் தகப்பனே, அப்பா, ஆண்டவரே, எங்க தேசத்தின் அக்கிரமங்களும் பாவங்களும் பெருகி இருக்குது ஆண்டவரே. மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்க
தானியேல் ஜெபித்தது போல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் தெரிந்தே பாவம் செய்தோமே ஆண்டவரே, உணர்ந்தே பாவம் செய்தோமே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ஆண்டவரே மன்னியும், இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா ஆண்டவரே. அப்பா உம்மை நோகடித்துட்டோமே ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே மறுதலித்துட்டோமே ஆண்டவரே. அப்பா உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்துட்டோமே ஆண்டவரே. எங்க தேசம் பாவம் செய்துட்டோமே ஆண்டவரே. அப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு ஆண்டவரே. நீர் மன்னியும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஐயா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே இறங்குவீராக, எங்களுக்கு இறங்குவீராக, எங்கள் தேசத்துக்கு இறங்குவீராக ஆண்டவரே, இறங்குவீராக ஆண்டவரே. ஆண்டவரே சிறு பிள்ளைகள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக, வாலிபர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. பெரியவர்கள் செய்த பாவத்தை மன்னிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சபைகள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக, அரசியல்வாதி செய்த பாவங்களை மன்னிப்பீராக, ஊழியர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக, மன்னிப்பீராக ஆண்டவரே, மன்னிப்பீராக. இறங்குவீராக, இறங்குவீராக ஆண்டவரே, ஆண்டவரே இறங்குவீராக. தகப்பனே இறங்குவீராக, வல்லவரே இறங்குவீராக ஆண்டவரே. எங்க தேசத்துல பாவம் பெருகிட்டே ஆண்டவரே, சோதம் குமார பாவம் வந்துட்டே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உமக்கு விரோதமான இச்சையான காரியங்கள், வேசித்தனங்கள்லாம் பெருகிட்டே அப்பா ஆண்டவரே. மன்னிங்கப்பா, விக்கிரக ஆராதனை பெருகிட்டே அப்பா. மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. உடைய கற்பனைகளுக்கும் உடைய கட்டளைகளுக்கும் நாங்க கீழ்ப்படியாம போயிட்டோமே. எங்களுக்கு மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்க. இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரே, எவ்வளவு நாள் எங்களுக்கு ஆண்டவரே நீங்க சுட்டி காட்டியும் நாங்க ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து வெளிவரலையே ஆண்டவரே. எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. எங்க குடும்பம் செய்த பாவங்களை மன்னிங்க, தனி மனிதனின் பாவங்களை மன்னிங்க, சமுதாயம் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் பட்டணங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க, எங்கள் கிராமங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இறங்குவீராக, இறங்குவீராக தகப்பனே. எங்க மாநிலங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக, எங்க தேசம் இந்திய தேசம் செய்த பாவங்களை மன்னிப்பீராக, உலக நாடுகள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. உம்முடைய இரக்கம் ஆண்டவரே எங்கள் மேல் கடந்து வருவதாக, உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் கடந்து வருவதாக, எங்க தேசத்தின் மேல் கடந்து வருவதாக. கர்த்தருடைய இரக்கம் ஆண்டவரே கடந்து வருவதாக. கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. என் ஜனங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது எங்கள் தேசத்துக்கு சேமத்தை வரவேற்பேன் சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். இறங்குவீராக, இறங்குவீராக கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே. நீர் உம்முடைய மன்னிப்பை எங்களுக்கு தந்த கிருபைகளை எண்ணிமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே எங்களுடைய ஜெபத்தை கேட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவரே கட்டளையிட்டு கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே நீங்க இறங்குறீங்களப்பா. மனக்கு முறுக்கமுள்ள தேவனாக ஆண்டவரே எங்க தேசத்தில் இறங்குறீங்களப்பா. பாவத்தை ஆண்டவரே தகப்பனே சுத்திகரிக்கிறீங்களப்பா, பாவத்தை மாற்றுறீங்களா ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாரத தேசத்தில் மறைய வேண்டும். சொல்லுங்க, பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம்
காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். இயேசுவா, நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பின் அபிஷேகத்தை ஊற்றுனீங்க. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் செய்த பாவத்து நிமித்தமாக தகப்பனே இந்த கொள்ளு நோய் ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறதே அப்பா. இந்த நாளில் ஒரு சுத்திகரிப்பை எங்கள் தேசத்தில் உண்டு பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் உண்டு பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பை உண்டு பண்ணதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கொரோனா என்ற கொள்ள நோய் எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரை அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு வல்லமை உள்ளதல்லவா? அந்த வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வல்லமையுள்ள நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இரத்தத்துக்கு வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு வல்லமை உள்ளது. நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாம், இணைந்து ஜெபிக்கலாம். எங்க தேசத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பட்டணத்திலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படும் போது அந்த கொரோனா என்ற கொள்ள நோய் அழிக்கப்பட்டு போகும். இணைந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த இரத்தத்துக்கு வல்லமை உள்ளது. அந்த இரத்தத்துக்கு வல்லமை உள்ளது. இணைந்து ஜெபம் பண்ணுவோம், இணைந்து ஜெபம் பண்ணலாம். இயேசுவே, எங்க தேசத்தில் எப்பா உம்முடைய இரத்தத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீ சிலுவையிலே சிந்தின அந்த விலையேறப்பட்ட இரத்தம், அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தில் வல்லமை ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஊற்றப்படுவதாக, எங்கள் தேசத்தில் தெளிக்கப்படுவதாக, ஒவ்வொரு பட்டணத்திலும் தெளிக்கப்படுவதாக, ஒவ்வொரு மாநிலத்திலும் தெளிக்கப்படுவதாக. நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை அப்பா தொலை தகப்பனே எங்கள் தேசத்தில் பட்ட உடனே ஆண்டவரே அந்த கொரோனா என்ற கொள்ளனை அழிக்கப்பட்டு போகுமே. ஓ, thank you Lord. இணைந்து ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணலாம். தகப்பனே ஸ்தோத்திரம். காமா தூட்டாரா லாமா ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, இந்த நேரத்திலும் இந்த கொள்ளை நோய்க்கு ஆண்டவரே ஒரே ஒரு மருந்து, இயேசுவின் இரத்தம் ஆண்டவரே. இயேசுப்பா, அதை தவிர வழி எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது அப்பா. ஆண்டவரே உம்முடைய இரத்தம் ஆண்டவரே குற்றமற்ற இரத்தம் அப்பா, மாசில்லாத இரத்தம், பரிசுத்த இரத்தம் ஆண்டவரே. இயேசுப்பா, அந்த இரத்தத்தை எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாங்கள் தெளிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கூட்ட கூட்டமாக ஜனங்கள் ஆண்டவரே அழிந்து கொண்டு இருக்கிறாங்களா அப்பா. இயேசுப்பா, உம்முடைய இரத்தத்துல எத்தனை வல்லமை உள்ளது அப்பா. உம்முடைய இரத்தம் உயிர் கொடுக்கும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய அப்பா செத்த உறுப்புகள் உயிர் பெறும் தகப்பனே. அப்பா, உம்முடைய இரத்தத்தை ஒவ்வொரு மாநிலத்திலே நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நோயில பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மேலயும் உம்முடைய இரத்தத்தை நாங்கள் இந்த நேரத்தில் தெளித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இரத்தத்தை தெளிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த வியாதி இருக்காது அப்பா. அந்த கொரோனாவுடைய வீரியம் அடங்கி போகும் அப்பா. உம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் இயேசுப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் ஆண்டவரே. பாவங்களை மாத்திரமல்ல நம்மளுடைய வியாதிகளையும் அது சுத்திகரிக்கும். அது நம்மளை விட்டு நீக்கி போடும் அப்பா. அந்த இரத்தத்தை அப்பா ஆண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உடல் உறுப்புகளுக்குள்ளும் ஆண்டவரே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நிமிடத்துல right now in the name of Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை யாரெல்லாம் ஆண்டவரே இயேசுப்பா இந்த நேரத்துல யார் மேலெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள் அப்பா. யாரெல்லாம் இந்த ஜெபத்துல எங்களோடு கூட இணைந்து அப்பா இணைந்து ஜெபிக்கிறார்களோ, எந்தெந்த உறுப்புல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க மேல நம்முடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உயிர் பெறட்டும் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே மருந்து எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் புது உங்க மருந்து இரத்தமாக செல்லட்டும் அப்பா. உம்முடைய இரத்தமாக செல்லட்டும் ஆண்டவரே. அன்னைக்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் அழிவிலிருந்து பாதுகாத்தது அப்பா. அதே போல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த நேரத்துல எங்களுடைய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மாநிலங்கள் ஒவ்வொரு
ஊர் ஒவ்வொரு கிராமத்திலையும் உம்முடைய இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல அந்த வியாதி இருக்காது அப்பா. அந்த இடத்துல இந்த பிசாசின் கிரியைகள் இருக்கவே இருக்காது அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீங்களா அப்பா. ஆண்டவரே நீ விசுவாசத்தோட நீ எதை கேட்டாலும் நீ பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிருக்கீங்களப்பா. ஆண்டவரே எத்தனை நாட்கள் அப்பா இந்த வியாதி ஆண்டவரே திரளாக மடிந்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. யோசிக்கவே முடியலப்பா. அதுல எத்தனை பேர் உடைய அன்பு அறிந்து கொண்டவங்க எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஐயா மனம் இறங்குங்கப்பா ஆண்டவரே. கிருபை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஏசப்பா ஒரே வழி இயேசுவே அந்த வழி, ஒரே ஜீவன் இயேசுவே அந்த ஜீவன். எது மூலம்? அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் ஆண்டவரே. கிருபையாக இறங்குங்கப்பா ஆண்டவரே. உடைய இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தெளிக்கிறோம் அப்பா, தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஏசப்பா அப்பா ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலே உடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. தெளிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நோய் பரவக்கூடிய நோய் தான், ஆனால் இனிமேல் அது பரவாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்திற்கு ஆண்டவரே முடிவில் நாங்கள் பெரிய வெற்றியை பார்ப்போம் ஆண்டவரே. கட்டாயம் ஆண்டவரே கொரோனாவுடைய வீரியம் அடங்கி போய்விட்டது என்று நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை அங்கீகரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எங்கள் தேசத்தில் தெளிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஊற்றப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், தெளிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாள் முதல் கொண்டு இந்த கொரோனா என்ற வைரஸ் தொற்று எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த போறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம் இதை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ. அப்பா நாங்கள் தொடர்ந்து சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்தித்தாளிலே வாசிக்கும் போது இத்தனை பேர் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், இத்தனை பேர் மரித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்தித்தாளிலே வாசித்துக் கொண்டு இருக்கிறோம். தகப்பனே இந்த நேரத்தில் நாங்கள் செபிக்க போகிற ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று ஆண்டவரே எங்கள் தேசத்திலே பரவாதபடி தகப்பனே அதை சுட்டரித்து போடணும் ஆண்டவரே, அது அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. நாளை தினத்தில் ஆண்டவரே நாங்கள் செய்தித்தாளை வாசிக்கும் போது
தகப்பனே, இந்த கொரோனா தொற்று குறைந்து விட்டது என்று சொல்லத்தக்கதான செய்திகளை நாங்கள் கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இணைந்த ஆண்டவர் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அந்த கொரோனா தொற்று எங்கள் தேசத்தில் இராதபடி கர்த்தர் அழித்து போடுவீராக, அதை சுட்டெரிப்பீராக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் இந்த நேரத்தில் இணைந்து நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அப்பா அப்பா சுகயினத்தோடு படுத்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். இணைந்து ஜெபம் பண்ணலாம். இந்த நேரத்தில் மருத்துவமனையில வியாதிப்பட்டு கொரோனா இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும்படியாக ஒரு தொடுதல் இயேசுவோடு சொல்லுங்க. நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீங்களும் பார்த்து கொண்டே இருக்கலாம், தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே. இந்த தொற்றினால பாதிக்கப்பட்டு இருக்கிற இயேசுவே, நீங்க தொடுங்க ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்தை கூப்பிட்டு கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு என்ற நாமத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பி. இயேசு என்ற நாமத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பி. அன்று பர்த்திமேயு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் மனம் இறங்கினார், அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். அதே தேவன், ஜீவனுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே, நம் மத்தியிலே அசுவாடி கொண்டிருக்கிறார். அதே இயேசு இந்த நாளில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, எனக்கு அந்த வியாதி மறையிட்டு ஆண்டவரே, இந்த தொற்று என்னுடைய வாழ்க்கையில் அந்த நீங்கிட்டு ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் தொற்று அதிகரித்துக் கொண்டே இருக்குது ஆண்டவரே. தகப்பனே, அது வீரியம் அடங்குவதாக, அது அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால அது சுட்டரிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால இரத்தம் தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே இரத்தத்தோலே அந்த வைரஸின் மீது விழுவதாக, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. வியாதிப்பட்டு இருக்கலாம், ஜெபம் பண்ணுங்க. தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், இல்ல கொரோனா அறிகுறி கொஞ்சம் உங்களுக்கு காணப்படலாம். நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம், பயந்து கொண்டு இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்கின்ற வேளையில, நாம் இணைந்து ஜெபிக்கின்ற வேளையில கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை தொடுவார். இயேசுவுடைய சரீரத்தை தொடுவார். அவர் தொட்டால் போதும் சுகம் உண்டாகும். இயேசு தொட்டால் போதும் விடுதலை உண்டாகும். கூப்பிடு கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க. இயேசுவே என் வியாதியை மாற்றுங்க. இயேசுவே இந்த கொரோனா தொற்று என் சரீரத்திலிருந்து வெளியேறட்டும் என்று கட்டளை கொடு. கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு என்ற நாமம் வல்லமையுள்ள நாமம். நீ பயன்படுத்தி ஜெபிக்க ஆரம்பி, துதிக்க ஆரம்பி. இயேசு அற்புதம் செய்வார். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா மருத்துவமனையில் ஆண்டவரே, இந்த கொரோனாவினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தொடுவீராக, ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொலைக்காட்சியில பார்க்கிறோம் ஆண்டவரே, தெருகள் தோறும் பிணங்கள் அப்பா. நம்ம அந்த காரியம் மாறன ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் இயேசு இந்த நாள் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டீங்க. அந்த கொரோனா வைரஸ் தொற்று அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அந்த கொரோனா வைரஸ் தொற்றை இயேசு அழித்துக் கொண்டே இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் சுட்டரித்துக் கொண்டே இருக்கிறீங்க. Thank you Lord. உமக்கு நன்றி. ஒரு நிமிடம் நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். விடாதீங்க. இந்த நேரத்தில் இயேசு அற்புதம் செய்யணும். இதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே அப்படியே சரீரத்தில் ஒரு தொடுதல் இயேசு தொடணும். அவங்க உணர அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்னை தொடுங்க ஆண்டவரே. அப்பா, அவங்களுடைய மனைவி பாதிக்கப்பட்டு இருக்கலாம், அவங்களுடைய கணவன் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், அவங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது இயேசு தொடுவாங்க. ஒரு தொடுதல் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு தொடுதல், இயேசு தொட்டால் போதும் சுகம் உண்டாகும். இயேசு தொட்டால் போதும் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். இயேசுவோடு சொல்லுங்க, என்ன தொடுங்க ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்றினால் ஆண்டவரே என்னை பாதிக்கப்பட்டு பயந்து கொண்டே இருக்கிறோம்ப்பா. தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம். பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் சுட்டரிக்கப்படுவதாக, பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் அழிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால் சுட்டரிக்கிற ஆண்டவரே. அப்பா, பயத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய பிரசன்னம், நம்முடைய வல்லமை, நம்முடைய கிருபை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. நீரே பெரியவர், நீரே கர்த்தர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே கணத்துக்கு பாத்திரர்.
தகப்பனே, இதன் மூலமாக அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கு செய்வீராக. எங்களுடைய மருத்துவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, துப்புரவு பணியாளர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு இந்த தொற்று பரவாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்து விட்டீர், பெரிய அற்புதங்களை செய்து விட்டீர். நாளை தினத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் கிரியை செய்து விட்டீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உம்முடைய வசனம் சொல்லுது ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாளை தினத்தில் நாங்கள் செய்தித்தாளை பார்க்கும்போது இந்த தொற்று அழிக்கப்பட்டு விட்டது இந்த செய்திகளை கேட்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க தேசத்துக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. உண்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லப்பா. இயேசுப்பா, உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே கிடையாதுப்பா. இயேசுவே, எங்களுக்கு மனம் இறங்கும். உங்களை விட்டால் எங்கள் யாரிடத்துல போவோம் அப்பா. நீரே எங்களை நேசிக்கிறவர், நீரே எங்களை படித்தவர், நீரே எங்களை ஆதரிக்கிறவர். உண்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்கள் அப்பா. அந்த ரத்தத்தின் வல்லமை குறைந்து போகவில்லை. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இவ்வளவு நேரம் உங்களுடைய பிரசன்னத்தை இறக்குனீங்க. உமக்கு நன்றிப்பா. உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புனீங்க, உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புனீங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புனீங்க. பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்படியாக, ஜெபாவில் நிரம்பி ஜெபிக்கும்படியாக கிருபைகளை கொடுத்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து விட்டீர். உமக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மீது கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை இறக்குனீங்க. உமக்கு நன்றி. வியாதியை மாற்றினீங்க. உமக்கு நன்றி. கர்த்தர் தொட்டு ஒரு சுகத்தை கொடுத்துட்டீங்க. உமக்கு நன்றி. பயத்தின் ஆவி மாற்றினீங்க. உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சிறுகணும். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெருகணும். எங்கள் தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். துதிக்க மகிமை எல்லாம் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஹோப் டிவியின் மூலமாக உங்களோடு கூட இறைவனுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒருவேளை ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அதிகமாக இந்த கொரோனா நோயின் 2வது அலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலே வாழ்க்கையிலே நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை, இறைவன் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை. இதற்கு ஆதாரமாக வேதாகமும் இவ்விதமாக கூறுகிறது. யோவான் நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக இருக்கிறது, காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இதனை நாம் அஷூரன்ஸ் என்றும் கான்ஃபிடன்ஸ் என்றும் நாம் இதனை கூறுகிறோம். நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்கின்ற ஒரு நம்பிக்கை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மேலான ஒன்றாக காணப்படுகிறது. வாழ்வும் நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையின் நமக்கு நம்பிக்கை என்பதே இந்த விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகின்ற மேலான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பலவிதமான துயரங்களும் துன்பங்களும் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். உலகத்திலே பல பாடுகள் இருக்கிறது, துயரங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் பல பாடுகளை பட்டார்.
இந்த மனிதனாக இருந்தார். அவர் பல பாடுகளை பட்டார். எல்லா காரியங்களும் அவருக்கு தெரிந்ததினாலே, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே நமக்காக அவர் விடுதலையும் வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஆண்டவர் விடுதலை தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அதன் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நம்முடைய பாவங்களிலிருந்தும் நம்முடைய நோய்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற ஆண்டவராக இருக்கின்றார். இரண்டாவதாக வார்த்தையும் நம்பிக்கையும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை நம்பிக்கை, இந்த வார்த்தை தான் உயிர் தரக்கூடிய வார்த்தைகள். ஆண்டவருடைய சீசர்கள் ஆண்டவரிடத்திலே வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, யாரிடத்தில் நாங்கள் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள், ஜீவ வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் ஆண்டவரிடத்திலே ஜீவனுள்ள வார்த்தை, நம்பிக்கையுள்ள வார்த்தை, நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன் என்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், பாசிட்டிவ் திங், இறைவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார், ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, நம்மோடு கூட இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. ஆகவே தான் பவுலடிகளார் கூறுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்கிறார். அந்த ஒரு நல்ல நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த உலக வாழ்க்கையை அவர் மேன்மையாக எண்ணவில்லை, ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையில் பல காரியங்களை செய்தார். கடைசியாக வருங்காலமும் நம்பிக்கையும். ஒருவேளை வருங்காலம் என்று சொல்லப்போது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. அருமையான நம்முடைய அரசாங்கம், அவர் எடுக்கின்ற முயற்சிகள், நமக்காக உதவி செய்கிற நல்ல மருத்துவர்கள், நல்ல அரசு ஊழியர்கள், நல்ல காவல்துறையினர், இவர்களெல்லாம் சிறப்பாக பல பணிகளை செய்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய நோய்களை நீக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு வெகு சீக்கிரத்தில் இவைகள் எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இவர்கள் இதை குறித்து ஆண்டவருடைய சீசர்கள் வருங்காலத்தை குறித்து இதெல்லாம் உடைய வருகைக்கு என்ன அடையாளங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார், யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், ஆனாலும் முடிவு வராது. ஒருவேளை இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி திருமறையிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். ஆகவே அரசாங்கம் எடுக்கின்ற நல்ல முயற்சிகளுக்காக நாம் அவர்களை பாராட்டுவோம், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் இணைந்து ஒருவேளை இதை 12 மணி நேர ஜெபம், இதை எல்லாரும் இணைந்து இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, திறப்பின் வாசலில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தருவார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் விடுதலை தரக்கூடிய ஆண்டவர், அவருடைய வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. ஆகவே வருங்காலத்தை குறித்து ஆண்டவரிடத்திலே பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலம் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் இதற்கு ஒரு முடிவு தருவார். நிச்சயமாகவே நம்பிக்கை வீண் போகாது, முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு அவர்தான், ஆரம்பமும் அவர்தான், துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். ஆகவே ஆண்டவர் ஒரு நல்ல வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவார், விடுதலையை தருவார். நம்முடைய தேசத்திலே இந்த பெரிய தொற்றிலிருந்து நமக்கு விடுதலை தருவார். நாம் நம்பிக்கையோடு இறைவனிடம் மன்றாடுவோம், இறைவனிடம் ஜெபிப்போம், இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.